எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பயணத்தை பத்தி பார்க்க போறோம். இது டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களோட வாழ்க்கை பயணம். அதுல என்னென்ன சவால்கள், வெற்றிகள், இன்னும் சொல்ல போனா எல்லையே இல்லாத சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த இன்ஸ்பைரிங்கான கதையை நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல பாப்லி ராமச்சந்திரன் இவங்கள பத்தின இந்த ஒரு வரியோட ஆரம்பிக்கலாம். அவர் வாழ்க்கைய ஒரு வேடிக்கையான பயணமாக மாற்றுகிறார். ஆஹா, நம்ம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மொத்த சாராத்தியம் இந்த ஒரு வரி சொல்லிச்சு பாருங்க. உயிர் சக்தி, உத்வேகம், திறமை, இதெல்லாத்த பத்தின ஒரு கதை தான் இது. சரி, இந்த பயணத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ முதல்ல ட்ரிசோமி 21, அதாவது டவுன் சிண்ட்ரோம்னா என்னன்னு சிம்பிளா பாத்துடலாம். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம தெளிவுபடுத்திக்கணும். டவுன் சிண்ட்ரோம், அதாவது ட்ரிசோமி 21ங்கிறது ஒரு நோய் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, இது ஒரு நோய் இல்ல. இது ஒரு ஜெனடிக் கண்டிஷன், அதாவது ஒரு மரபணு நிலை. இது ஒருத்தரோட அடையாளத்துல ஒரு சின்ன பகுதி தான், ஆனா அதுவே அவங்களோட முழு அடையாளம் கிடையாது. நம்ம நினைக்கிறத விட இது ரொம்பவே காமன். உலகளவுல பாத்தீங்கன்னா பிறக்கிற ஒவ்வொரு 1000 குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு இந்த தனித்துவமான மரபணு அமைப்பு இருக்கு. இது நம்ம சமூகத்துல இருக்கிற பன்முகத்தன்மைக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இந்த பயணம் எங்கிருந்து தொடங்குது? பெரும்பாலும் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையில ரொம்ப ஆரம்பத்திலேயே, சில சமயம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதை ஆரம்பிச்சிடுது. அப்படி சீக்கிரமா இதை கண்டறிந்து சரியான சப்போர்ட் கொடுக்கறது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கு நன்றி சொல்லணும். இப்போலாம் கர்ப்ப காலத்திலேயே பெற்றோரால நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியுது. அம்மாவோட ரத்த பரிசோதனை மாதிரி ரொம்ப சிம்பிளான பாதுகாப்பான முறைகள் மூலமாவே ஆரம்பத்திலேயே ஒரு தெளிவு கிடைச்சிடுது. இதனால அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு பிளான் பண்ண ரொம்ப உதவியா இருக்கு. குழந்தை பிறந்த உடனே ஒரு விரிவான ஹெல்த் பிளான் ஸ்டார்ட் ஆயிடும். ஹார்ட் செக்அப்ல இருந்து காது கேட்கும் திறனை சோதிக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமா பார்த்துப்பாங்க. இது எதுக்குன்னா அந்த குழந்தைக்கு ஒரு வலுவான ஆரோக்கியமான தொடக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் கவனம் குழந்தையோட வளர்ச்சி மேலேயும் அதுக்கு தேவையான சரியான சப்போர்ட் கொடுக்கறதுலயும் இருக்கும். இந்த போட்டோல இருக்கிற குழந்தைய பாருங்க, இதுதான் ஏர்லி இன்டர்வென்ஷனோட பவர். பிசிக்கல் தெரப்பி மாதிரி சரியான சப்போர்ட் கிடைக்கும்போது குழந்தைங்க அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க தன்னம்பிக்கையோட வளரதை பார்க்க முடியும். இந்த மாதிரி தொடர்ச்சியான கவனிப்பு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உடல் நலங்கிறது ஒரு தடையா இல்லாம ஒரு நல்ல ஃபவுண்டேஷனா மாறிடுது. இதனால குழந்தைங்க ஸ்கூல்ல, விளையாட்டுல, சமூகத்துலன்னு எல்லாத்துலயும் முழுசா பங்கெடுக்க முடியுது. அவங்க கனவுகளை தைரியமா துரத்தி போக முடியுது. இந்த மாதிரியான சப்போர்ட் தான் அடுத்த கட்டத்துக்கான அஸ்திவாரத்தை போடுது. அது என்ன அடுத்த கட்டம்? அதுதான் சாதனைகள், பங்களிப்பு, தனிப்பட்ட வெற்றிகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. திவ்யா, கரிஷ்மா, கரண், கோபிகிருஷ்ணா இவங்கெல்லாம் சில உதாரணங்கள் தான். இவங்களோட கதைகளை கேட்டா நமக்கு ஒன்று புரியும். டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது அவங்களோட அடையாளத்துல ஒரு பகுதி அவ்வளவுதான். அவங்க டான்சர்ஸ், ஆர்டிஸ்ட், ஆக்டர்ஸ், அத்லீட்ஸ், அவங்களோட திறமைகளும் அவங்களோட பேஷனும் தான் அவங்க யாருங்கிறது சொல்லுது. ஒரு காஃபி ஷாப்ல வேலை கத்துக்கிறதுல இருந்து சமூகத்துல நடக்கிற ஒரு ஃபிட்னஸ் கிளாஸ்ல கலந்துக்கிற வரைக்கும் இந்த படங்கள் எல்லாமே பலரோட இன்றைய யதார்த்தத்தை காட்டுது. ஒரு முழுமையான வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இது வரைக்கும் நாம பார்த்த முன்னேற்றமே எதிர்காலம் பிரகாசமா இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய அறிகுறி தான். இந்த நம்பர்ஸை கொஞ்சம் பாருங்க. 1960ல சராசரி ஆயுட்காலம் 39 வயசா இருந்துச்சு. ஆனா 2010ல அது கிட்டத்தட்ட 58 வயசா உயர்ந்திருக்கு. இது வெறும் நம்பர்ஸ் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. நீண்ட, ஆரோக்கியமான, நிறைவான வாழ்க்கை பத்தின கதை. இது எப்படி சாத்தியமாச்சு? நல்ல மருத்துவ கவனிப்பு, சமூகத்துல வந்திருக்கிற புரிதல், இது ரெண்டும் தான் இந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. வாழ்க்கையோட அடுத்த ஸ்டேஜ் சுதந்திரம் தான், அதாவது இண்டிபெண்டன்ஸ். அதுக்கு சில திறமைகள் தேவைப்படுது. சரியா? வேலைக்கு டைமுக்கு போறது, பணத்தை சரியா கையாள்றது, தனியா பஸ்ல போறது, ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணி வெளியே போறது, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன திறமையும் அவங்கள ஒரு தன்னிறைவான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வைக்குது. ஷாரன் டவுன் சிண்ட்ரோம் உள்ள ஒரு மகனோட அம்மா. அவங்க சொல்ற இந்த வரி ரொம்ப பவர்ஃபுல். நட்சத்திரங்களை அடைய முயற்சி செய்யுங்க, உன்னால முடியாது, நீ செய்ய மாட்டேன்னு சொல்ற வார்த்தைகளை காதிலே வாங்கிக்காதீங்க. இதிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். தடைகளை உடைச்சு எதிர்பார்ப்புகளை உயர்த்தி வச்சா எதுவுமே சாத்தியம்தான். சோ அறிவியலும் நம்ம சமூகமும் தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கு. அப்போ டவுன் சிண்ட்ரோம் உள்ளவங்க ஜெயிக்க போற அடுத்த எல்லை எதுவா இருக்கும்? டவுன் சிண்ட்ரோமோட கதைங்கிறது தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றத்தோட கதை. நம்ம ரொம்ப தூரம் வந்திருக்கோம். அடுத்த அத்தியாயம் என்னவா இருக்க போகுது? அதை நாம எல்லாரும் சேர்ந்து தான் எழுதணும்.